வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி ஒரு ரோல் கூட கிராஸ் கூட போட்டு செகண்ட் பார்ட்டு முடித்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி தேர்ட் பார்ட்டு. இதுக்கு வந்து கைப்பிடி எப்படி போடலாம் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கைப்பிடி. இது பாருங்கள், 2 ஒயர் வச்சு போடுறது. இது பாருங்களேன், இதோடைய இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். இந்த சைடு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் இருக்கும் பாருங்களேன், ஒத்தாப்பில் இருக்கும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தெரியுது பாருங்கள். உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தெரியும். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து க்ரீனு, உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். 2 in 1 கூட சொல்லலாம் இது. இல்லை டாட் கைப்பிடி அப்படின்னு கூட இதுக்கு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இதுக்கு பேருக்கு வச்சுக்கலாம். ஒத்தாப்பில் இருக்கும், ஒரே மாதிரி லைனாகவே இருக்குங்க. இப்போ அதை மாதிரி எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3.5 அடி ஸ்கேலால் 3 அளவுக்கு ஒரு 3 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 2 3 4 5 5ஆவது ஒயரில் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதுபோல் இந்த இடத்துல வந்து இந்த க்ரீனுக்கும் இந்த ரெட்டுக்கும் நடுவில் நம்ம போட போகிறோம். இந்த க்ரீன் இருக்குல்ல, இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் 1 2 3 இந்த 4 இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். இதில் நம்ம வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த கேப்லேயும் இந்த டாட் இருக்குல்ல, அதில் கொடுத்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாங்க, நம்ம சௌகரியம்தான். இது ரெண்டுத்தையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது இதில் வந்து ஒரு நூலால் நல்லா டைட் பண்ணி கட்டிக்கணும். இன்டர்ட்வைன் நூல் இருக்குது. நீங்கள் வந்து இந்த நார்மல் ஸ்டிச்சிங் நூல் இருக்குல்ல, நம்ம ப்ளவுஸ் தைக்கிற நூல், இல்லை எந்த நூலாக இருந்தாலும் பூக்கட்டுற நூல் எதாக இருந்தாலும் ஒரு நூல் போட்டு அந்த பிரிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக நல்லா இறுக்கமாக நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. நல்லா இந்த பக்கம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் வந்து ஒரு மெரூன் கலரும் ஒரு க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்காக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த ஒயரில் இதை கொடுத்து வாங்கியிருக்கோமோ அதே ஒயர்லேயே இப்படி வெளிப்பக்கமாக கையை வச்சு உள்பக்கமாக ஒயர் கொடுத்து அதே ஒயர்லேயே திருப்பி இப்படி இழுத்து இதையும் சரி பண்ணிக்கங்க. இது வந்து 5.5 அடி வச்சுருக்கேன் நான். இது 3 அடி இந்த உள் ஒயரு, வெளி ஒயர் நம்ம பின்ன போகிற ஒயர் வந்து 5.5 அடி. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா 6 அடிக்கு வச்சுக்கலாம். இது போதும், இந்த குடைக்கு இது நார்மலாக 5.5 அடி இது போதுமானது. இப்போது இது வந்து சென்டரில் இருக்கட்டும், நம்ம முடிச்சு போட்டது வந்து சென்டரில் இருக்கட்டும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீனை வந்து ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும். சும்மா அப்படி மேலே ஒயர் இந்த உள் ஒயர் இருக்குது பாரு, இதான் உள் ஒயர் நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல, இது உள் ஒயரு. இந்த க்ரீன் கலரை வந்து இந்த இப்படி கொண்டு வந்துடுங்க ஒரு பக்கமாக. அதே போல் இந்த சகப்பு கலரை மெரூன் கலர் ஒயரை இப்படி கொண்டு வந்துடுங்க. சும்மா மேலோட்டமாக கொண்டு வந்துடலாம். இப்போ 2 ஒயரும் ஒரு பக்கமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தனித்தனியாக இருந்தது, இங்கே ஒன்று இங்கே இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயரை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் க்ரீனை, இந்த ஒயரை இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டுத்தையுமே ஈவனாக கொண்டு வந்தாச்சு. இனிமேல் பின்ன ஆரம்பிக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு மேல் ஒயர் இங்கே இருக்குது, இதுதானே மேலோட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயர் நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த க்ரீன் கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக கொடுத்து, இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? மெரூன் கலர் ஒயரு, அதில் நடுவில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுடுங்க. இப்போ திருப்பியும் வந்த இடத்துக்கே போயிடுச்சு இந்த க்ரீன் கலர் ஒயர். அதே மாதிரி இப்போ இந்த மெரூன் கலர் ஒயரை இந்த 2 க்ரீன் கலர் ஒயருக்கும் நடுவில் இதை வாங்கி அப்படி மேலோட்டமாக கொண்டு வந்துடுங்க. இப்போ திரும்ப இந்த க்ரீன் கலர் ஒயரை கீழே இந்த உள் ஒயரோட கீழே அடியில் கொடுத்து வாங்கி இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நடுவில் கொடுத்து இப்படி வாங்கிக்கிங்க. இப்போ இந்த 2 ஒயர் இருக்கும். அதுபோல் இந்த மெரூன் கலர் ஒயரை கீழால் கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் வச்சு இப்படி கொடுத்து மேலோட்டமாக வாங்கிக்க போகிறீங்க. இந்த க்ரீன் கலர் ஒயரை கீழ் கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து இப்படி மேல் பக்கமாக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், எப்படி நம்ம பின்னல் போட்டாலும் எப்படி நெருக்கி விட்டுக்கலாம். ஒரு ஒயரம் பிடிச்சி இழுத்திங்கனாலே நமக்கு டைட் கொடுத்துரும். இப்போது நீங்கள் எந்த பக்கமாக இப்போ கொடுத்தாலும் இந்த 2 ஒயர் ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கமாக கொடுத்து இதை வாங்கி இப்படி போட்டுக்கணும். நீங்கள் பின்னி முடித்தாலும் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி சேமாக ஒயரும் வந்துடணும். இப்போ இதை கொடுத்துட்டு இதை மேலே இப்படி விட்டு வாங்கிட்டிங்கன்னா திரும்பி வந்து இந்த ஒயர் வந்து இதோடய சேர்ந்துடும். இப்படி தாங்க பின்னணும். இது வந்து நமக்கு இந்த ஹைட் அளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி பின்னியிருக்கேன். அதே மாதிரியே நம்ம இதை பின்னிக்கலாம். பின்னும்போது நம்ம டைட் கொடுத்து பின்னிக்கோங்க. பின்னும்போது இப்படி இழுத்துக்கிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக வரும். நம்ம இதை 3 அடி வெட்டணும் இல்லைங்களா? அது 2ஆக மடித்தோன்னா நமக்கு வந்து உள் ஒயர் வந்து 6 ஆகிடும். இது ஒரு 3 ஒயர் வெட்டணும். இதை நமக்கு உள் ஒயர் மடித்து வரும்போது 6 ஒயர் ஆகிடும். கைப்பிடி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இது மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதே ஹைட்டுக்கு இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒத்தாப்பில் இருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் இந்த மெரூன் கலர் ஒயரு, இந்த க்ரீன் கலர் ஒயர் ஒரே மாதிரியே இருக்கு பாருங்கள். அது மாதிரி இந்த சைடு மெரூன் கலர் ஒயரு, இது உள்ள பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரே மாதிரியே மதியாக டாட்டாக இந்த டாட்டு அப்படியே அழகாக வர்றதுனால இதுக்கு டாட் கைப்பிடி அப்படின்னு கூட பேர் வச்சுருக்காங்க. டாட்டாக இருக்கு பாருங்கள். இந்த ஒயர் வந்து தெரியக்கூடாது. நம்ம உள் ஒயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இங்கே எங்கேயுமே தெரியாது இந்த ஒயரு. அதை மறைச்சி தான் நம்ம கைப்பிடி போடணும். இது மாதிரி நம்ம இந்த கைப்பிடி அளவுக்கு ஹைட்டுக்கு போடலாம். இப்போது ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த கைப்பிடி அளவுக்கு போட்டாச்சு. இப்போது அதே மாதிரி இந்த ஒயரில் கொடுத்துருக்கோமா அந்த க்ரீனில் அதே அளவுக்கு இங்கே இந்த ரெட் கலரில் கொடுத்துக்கலாம். நல்லா எடுத்துக்குங்க. டைட் பண்ணிவிட்டு இப்படி உள்ள இந்த ஒயரை வந்து இப்படி கிராஸில் சொருகி விட்ருங்க. நல்லா இழுத்து சொருகி விடுங்க.
இந்த கிராஸ் வருது இல்லைங்களா, அதில் இப்படி சொருகிட்டிங்கன்னா டைட் ஆகிடும் கைப்பிடி. இது மாதிரி இதையுமே சொருகி விட்டுடலாம். இப்போ அது போல் இந்த கிராஸில் 2 கிராஸில் இதில் ஒன்றுலையும் சொருகிடும். இப்போது சொருகியாச்சு. 4 ஒயரில் கிராஸில் சொருகிட்டு பேலன்ஸ் உள்ள ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ ஒயர் வந்து இப்படி வெளியில் தெரியுது பார்த்தீங்களா. அப்போ இதில் தெரியாது. ஏன்னா நான் இதில் ஒரு 2 ஒயர் கொடுத்து 2 இடத்துல டைட் பண்ணி சொருகி விட்ருக்கேன். இப்போ இது தனியாக இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்படி ஒயரை சேர்த்து வச்சு இது மாதிரி ஒரு 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே ஒயர் நம்ம எங்கே சொருகணுமோ அந்த ஒயருக்கு நேராக வச்சு இது உள்ளே கொடுத்து ஒரு 2 டைம்ஸ் திருப்பி வாங்கிக்கணும். இப்படி உள்ளே இழுத்துட்டு இந்த சைடில் ஒயர் வாங்கி மறுபடியும் இன்னொரு டைமு இந்த சைட் கொடுத்து வாங்கிக்கணும். இப்போ உள்ளே வந்துருச்சுங்களா. அதே போல் இந்த கீழே இருக்குல்ல, இதில் அதே மாதிரி 2 தடவை திருப்பி மடித்து எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு சொருகி விட்டுணும். சொருகி விட்டால் அந்த கைப்பிடி நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஒயரை சொருகிடலாம். அதே மாதிரி கிராஸாகவே இது பின்னலும் கிராஸாக இருக்கும். இது சொருகிறதுமே கிராஸாக தான் சொருகணும். நேராக சொருகிடக்கூடாது. ஏன்னா அந்த வெளியில் கேப்பில் தெரியும். அது மாதிரி இந்த சைடு இந்த ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு ஒயரை ரைட்டில் மடச்சி இப்படி கொண்டு வந்துடணும். நல்லா இழுத்து சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஒயரையும் இந்த ரைட் சைடில் உள்ள ஒயரை லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரில் சொருகிக்கணும். இதில் கொஞ்சம் ஏற்கனவே 2 ஒயர் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைட்டாக வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கிங்க. கிராஸாக 2 ஒயரு ஒரே பூவிலே 2 ஒயர் சொருகிருப்போம். அதனால் இந்த மேலே உள்ளது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் சொருகிட்டோம். இங்கே 2 ஒயரு, இங்கே 2 ஒயர் சொருகியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம சொருகிட்டோம்னா கைப்பிடி டைட்டாக இருக்குங்க. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த பக்கமும் இந்த 2 ஒயரை வச்சு சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக சொருகி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு கைப்பிடி நமக்கு கிடச்சிருச்சு. டாட் கைப்பிடின்னு பேர். இதுக்கு டாட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஒரே மாதிரி ஒரே கலர்லேயே வரும். அது மாதிரி மெரூன் கலர்லேயும் ஒரே மாதிரி வரும், க்ரீன் கலர்லேயும் ஒரே மாதிரி வரும். இப்போ நமக்கு இதுக்கு ஏற்கனவே குமிழும் போட்டாச்சு. நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கூடை ரெடி ஆகிடுச்சு.
ஒன்று 2 கூடவே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒன்று லைட் கலராகவும் ஒன்று டார்க் கலராகவும் கூட செலக்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க போடுறதுக்கு. இப்போ இது ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலன்னா நான் சும்மா ஜஸ்ட்டு ஓரலாக சொல்கிறேன். இதுக்கு வந்து 6 அடி ஒயர் வெட்டியிருக்கோம். மொத்தம் வந்து 32 ஒயர் வெட்டியிருக்கோம். 32 ஒயரையும் தனித்தனியாக பூ போட்டிருக்கோம். தனித்தனியாக ஒவ்வொரு முடிச்சா எப்படின்னா இது மாதிரி ஒரு இதுதான் வச்சுங்களேன் 32 ஒயர். இது 16, இந்த கலரில் 16. இப்போ இந்த கலரில் 16ம் இந்த கலரில் 16ம் எடுத்திருக்கோம். இப்போ இது என்னென்னா இதே மாதிரி ஒயரை இதே மாதிரி க்ரீன் கலர் ஒயரை 2 ஒயரை எடுத்து நம்ம சாதாரண பேசிக் நாட் போடுவோம் இல்லைங்களா, இப்படி மடித்து 2ஆக சரிசமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இது மேலே இந்த ஒரு பூ போட்டு இந்த உள்பக்கமாக பார்த்த ஒயரை தூக்கி இது மேலே போட்டு, அதே மாதிரி இந்த சைடில் உள்பக்கமாக பார்த்துருக்க ஒயர் பாருங்கள் வளைஞ்சிருக்குல்ல, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இப்போ நீட்டு கட்டையுமா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பெரிய ஒயராக இருக்கிறதுனால உங்களுக்கு கேமராவில் செட் ஆகலை. இப்போ இது வந்து சின்ன ஒயராக இருக்கிறதுனால நல்லா தெரியுது பாருங்கள். இது மாதிரி நம்ம சரியாக கரெக்டாக ரெண்டு சைடுமே சரியாக வர்ற மாதிரி போட்டுக்கணும். அதே போல் இந்த ஒயர்லையும் சரி சமமாக மடிச்சுட்டு இந்த ஒயருக்குள்ளே இந்த ஒயரை போட்டு இந்த உள்பக்கம் ஒயரை எடுத்து மேலே வச்சு இந்த ஒயரை போட்டு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி இதில் 16 இதில் 16 போட்டிருக்கோம். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயர். அடி போடுறதுக்கு ஆரம்பித்த ஒயர் இங்கே வந்துச்சு பாருங்கள் சைடுக்கு. இதுலேருந்து ஆரம்பிப்போம். இதுலேருந்து தனித்தனியாக பூவை ஜாயின் பண்ணிக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக போட்டுக்கணும். இந்த மாதிரி 16 இதில் ஒன்றுத்துலேயும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஏதோ ஒரு 2 கலர், நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் சரி, எதை நம்ம இந்த முதல்ல வச்சுக்கிட்டாலும் இதே க்ரீன் வச்சுக்கிட்டாலும் சரி, அடுத்தது ரெட்டு வரணும். இப்போ இது 2, அடுத்தது இது 2, இது 2, இது 2, இது 2, இது 2, இது 2, லாஸ்ட்டில் இந்த பக்கம் ஒரு மெரூனை கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அப்படியே கிராஸாக போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து இந்த இதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த ஒயரு 1 2 3 4 5 லைன் நம்ம போடுறோம். அது மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 லைன் நம்ம போடுறோம். இதுதான் இதில் வந்து இங்கேருந்து 1 2 3 4 5 இதுதான் வந்து நமக்கு அடி வரும்போது இந்த கிராஸில் இப்படி வரும். அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸில் இப்படி வரும். இப்போ நம்ம வந்து மூளை திருப்புறது எதுலன்னா அந்த 5ஆவது ஒயரையும் 4ஆவது ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருக்கோம். அது 5 வருஷம் போட்டிருக்கோம்ல, 1 2 3 4 5, அந்த 5ல் 5ஆவது ஒயரையும் 4ஆவது ஒயரையும் சேர்த்து முடிச்சு போட்டு போடும்போது தான் இந்த வந்து மூளை திரும்புது. அது மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 5, இதில் 5ஆவது ஒயரையும் 4ஆவது ஒயரையும் சேர்த்து இதில் ஒரு முடிச்சு போட்டு மூளை திருப்பியிருக்கும் நாட் போட்டு. அது மாதிரி இந்த பக்கம் அப்படி தான் 1 2 3 4 5, இது 5ஆவது ஒயரையும் 4ஆவது ஒயரை சேர்த்து ஒரு 3ஆவது ஒயர் போட்டு தான் இது உள்ளே வருது. அப்போ மீதி பக்கம் இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து மேலே மடிஞ்சு இதில் வந்துடும். அதுமாரி இந்த சைடும் 1 2 3 4 5, 5ஆவது ஒயரையும் 4ஆவது ஒயரை சேர்த்து போட்டு ஒரு நாட் போட்டு தான் நம்ம மூளை திருப்பியிருக்கோங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 12 லைன் போட்டிருக்கோம். 12 லைன் போட்டு ஒரு லைனை வந்து மடிச்சிட்டோம். மொத்தம் 11 லைன் கூட. நீங்கள் வந்து இது ஏற்கனவே 2 பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை இல்லைன்னா அந்த எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவோட டெமோ தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.